அல்ஹம்துலில்லாஹ் ஷஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ். கடவுளை தவிர வேறு தெய்வம் இல்லை என்று சாட்சியம் பகருகின்றவனாக இந்த ஜும்மாவின் முதல் உரையை ஆரம்பிக்கின்றேன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். மிக்க அருளாளரும் மிக்க கருணையாளருமாகிய கடவுளின் பெயரால். இன்ஷா அல்லாஹ் இந்த ஜும்மாவுக்கு இணைத்தெய்வ வழிபாடு அப்படிங்கிறது எவ்வளவு மோசமான ஒரு விஷயம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஆக்சுவலா இணைத்தெய்வ வழிபாடு அப்படிங்கிறது கடவுளுடன் இன்னொருத்தவங்க அல்லது கடவுளால இன்னொருத்தவங்களும் உதவி செய்ய முடியும், அல்லது கடவுளும் நானும், அல்லது கடவுளும் மற்றொன்றும், இப்படி கடவுளோட இணைத்து செய்யறதுங்கிறது தான் இணைத்தெய்வ வழிபாடு. இந்த இணைத்தெய்வ வழிபாட்டுக்கும் கடவுளே இல்லை அப்படின்னு சொல்றதுக்கும் பெரிய வித்தியாசம் ஒண்ணு இல்லை, ரெண்டுமே ஒண்ணுதான் கிட்டத்தட்ட. அவர் கடவுள் இல்லை. அதாவது ஒரு இடத்துல சொல்றாங்க, நீங்க கடவுளை நம்பணும் அப்படின்னா அவருடைய தன்மைகளை நம்பணும். அவருடைய தன்மைகள்ல ஒண்ணு என்னவா இருக்குது அப்படின்னா கடவுள்தான் அனைத்தையும் செய்கின்றார் அப்படிங்கிறதா இருக்குது. நீங்க அதுல நம்பிக்கை கொள்ளாத வரைக்கும் நீங்க நம்பிக்கையாளர்களே கிடையாதுன்னு ரஷாத் ஒரு அடிக்குறிப்புல சொல்லியிருப்பாரு. நீங்க அதை நம்பல, நீங்க அதை ஏத்துக்கிறல அப்படின்னா நீங்க நம்பிக்கையாளர்களே கிடையாது அப்படின்றார். சோ இணைத்தெய்வ வழிபாடு அப்படிங்கிறது முழுக்க அவரை மட்டுமே வழிபடாம அதுக்கு அடுத்த கட்டத்துல இருக்கிறது தான் இணைத்தெய்வ வழிபாடு. யோசிச்சு பாருங்களேன். இப்ப இந்த முத்திரை எழுத்துக்கள்னு சொல்றோம்ல, நம்ம குர்ஆன்ல முத்திரை எழுத்துக்கள் அலிஃப்லாம் மீம், அலிஃப்லாம் மீம், ரா இதெல்லாம் இருக்கும். இதெல்லாம் அவையே இந்த வேதத்தின் சான்றுகளாக அமைகின்றன அப்படின்னு சொல்லி அடுத்த வசனத்துல சொல்லியிருப்பார். இதையே இந்த வேதத்தின் சான்றுகளாக அமைகின்றன. இதை படிச்சவங்க எத்தனை பேரு இந்த குர்ஆனை பத்தின ஆய்வுல அதை தேடணும்னு எத்தனை பேர் மெனக்கெட்டிருப்பாங்க, எத்தனை வருஷத்தை வீணாக்கியிருப்பாங்க, அதுக்கு தலைகீழ நின்றுருப்பான். ஆனா யாருக்குமே அது கத்துக் கொடுக்கப்படல. ஆனா யாருக்கு கடவுள் நாடி இருக்கிறாரோ அவருக்கு ரொம்ப சிம்பிளாவே கத்துக் கொடுத்துட்டாரு. கரெக்டா? அப்ப இதுவே ஒரு அத்தாட்சி இல்லையா? நம்பிக்கையாளர்களுக்கு ஒரு துளி கூடவே போதுமானது. கடவுள் மனிதர்கள மேல முழுமையான கட்டுப்பாட்டுல இருக்கிறாரு அப்படிங்கிறதுக்கு இதுவே ஒரு அத்தாட்சி இல்லையா? அத்தனை கோடி மக்கள் இருக்கிறான். முஸ்லிம்ல மார்க்கத்தை நான் ஆராய்ச்சி செய்யறேன் அப்படிங்கிற பேர்ல அத்தனை கோடி பேர் இருக்கிறான். ஆனா அவனுக்கெல்லாம் அந்த முத்திரை எழுத்துக்களை பத்தின விளக்கங்கள் கிடைக்கல. எங்கேயோ ஒருத்தர், யாரோ ஒருத்தர் அமெரிக்காவில, அது எகிப்து அரபு மொழியை தாய்மொழியாக போட்டு யாரோ ஒருத்தருக்கு கடவுள் டக்குன்னு கற்றுக் கொடுத்துட்டார். இதுதான் கடவுள் மனிதர்கள் மேல முழு கட்டுப்பாட்டுல இருக்கிறாருன்னு அர்த்தம். முழுசா கட்டுப்படுத்துறாருன்ற அந்த இதை ஏத்துக்கிற முடியல அப்படின்னா நம்ம நம்பிக்கையாளர்களே கிடையாதுங்கிறார் ரஷாத் ஒரு இடத்துல. நீங்க நம்பிக்கையாளர்களே கிடையாது. யாரெல்லாம் இதை ஏத்துக்கிறாங்களோ, அதாவது ஏத்துக்கிறதுனா கடவுள் மட்டும்தான் அவர் அனைத்தையும் கட்டுப்படுத்துறாரு அப்படின்னு சொல்றது கிடையாது. எப்பயுமே இன்னொரு அடிக்குறிப்புல சொல்லியிருப்பாரு, நீங்க லா இலாஹ இல்லல்லாஹ்ங்கிற வார்த்தைய வெறும் முதற்தளவுல சொன்னீங்கன்னா அது பிரயோஜனம் இல்லை. அதை நீங்க உணர்ந்து சொல்லணும். அப்ப காட் இஸ் ரன்னிங் எவ்ரிதிங் அப்படிங்கிறத நீங்க எப்படி புரிஞ்சுக்கிட்டு இருக்கணும் அப்படின்னா அதை முழுவதுமாக புரிந்து கொண்டு அதற்கு பிறகு நீங்க அதை ஏத்துக்கிட்டு இருக்கணும், உணர்ந்து அதை ஏத்துக்கிறது. அப்படி இல்லாத பட்சத்துல அது சரியான நம்பிக்கையே ஆகாது. அதுவும் ஒரு கட்டத்துல இணைத்தெய்வ வழிபாடுதான் அப்படிங்கிற மாதிரியான சில வசனங்களை நம்ம இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். இணைத்தெய்வ வழிபாடு அப்படிங்கிறது எப்படின்னா, நம்ம நிறைய விஷயங்களை மோசமான விஷயங்கள், விபச்சாரம், கொலை, அது இதுன்னு கலவு, இதெல்லாம் மோசமான விஷயங்கள் நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆனா அதையெல்லாம் விட மோசமான விஷயம், அறிவிற்கத்தக்க விஷயம்னா அது இணைத்தெய்வ வழிபாடு. அது எப்படி அறிவிற்கத்தக்க விஷயமா இருக்குதுன்னா, என்னுடைய தந்தை இவரு, ஆனா வர்றவன் போறவனெல்லாம் என்னுடைய தந்தைன்னு சொல்ற மாதிரி அவ்வளவு அறிவிற்கத்தக்க விஷயம். இந்த வார்த்தைகள் கடினமா இருக்கலாம், நான் பேசுறது கடினமா இருக்கலாம், ஆனா அதை யோசிச்சு பாருங்க, அதை விடவும் அது அறிவிற்கத்தக்க விஷயம். அதனாலதான் கடவுள் 4:116 சொல்றாரு, ஓலித்தெய்வ வழிபாட்டினை எல்லாத்தையும் நான் மன்னிச்சிடுறேன். ஓலித்தெய்வ வழிபாட்டினை நீங்க தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருந்தா கடவுள் மன்னிக்கிறதே கிடையாதுங்கிறார்.
ஆனாலும் நல்லா கவனிங்க, ஆனாலும் தான் நாடுகின்ற எவருக்கும் அதனை விட சிறிய குற்றங்களை அவர் மன்னிக்கின்றார் அப்படிங்கிறார். இருக்கிறதுலயே மகத்தான ஒரு பெரிய ஒரு அருவருக்கத்தக்க விஷயம் எது அப்படின்னா போலித்தெய்வ வழிபாடு. நான் இப்ப சொன்ன மாதிரிதான், வரவர் போறவங்களை எல்லாம் தந்தையை கூட்டா அந்த மகன் அந்த பிள்ளையுடைய எண்ணம் ஒரு நிலை எப்படி இருக்கும், எவ்வளவு மோசமான நிலையில அந்த பிள்ளை இருக்கும். தன் தாயினுடைய கணவராக வரவன் போறவனை எல்லாம் பார்க்கும்போது அந்த பிள்ளை எவ்வளவு மோசமான பிள்ளையா இருக்கும். கடவுள் அந்த வார்த்தையவே பயன்படுத்துறாரு, நீங்க தரம் தாழ்ந்தவர்களாக இருக்கின்றீர்கள்ங்கிறாரு. மனித இனமா நான் படைக்கும் போது ரொம்ப சிறந்ததா படைச்சேன், அதுக்கடுத்தது அதை கீழிலும் கீழானதாக நான் மாற்றினேங்கிறார். அதை இருக்கிறதுலே அடிமட்டத்துக்கு நான் கொண்டு போயிட்டேன், அவன் அவ்வளவு தரம் தாழ்ந்தவனா இருக்கிறான் அப்படிங்கிறார். அதனாலதான் கடவுள் எல்லா விஷயங்களையும் மன்னிச்சா கூட அந்த போலித்தெய்வ வழிபாடுங்கிற விஷயத்த மன்னிக்கிறதே கிடையாது. மேலும் சொல்றாரு, தன்னையே தன்னுடைய அகந்தையே தன்னுடைய அறிவையே, அது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரிதான் மிகவும் நுட்பமான ஒரு சாத்தானிய வலை. எது? தன்னையே தன்னுடைய அகந்தையே தன்னுடைய அறிவையே தன்னுடைய ஞானத்தை இதையெல்லாம் ஒரு ஒரு மெச்சுறது, அதாவது கடவுளுக்கு இணையா வைக்கிறது. அது அது எப்படி அப்படின்னா ஒண்ணுமே முடியாது இந்த மனுஷனுக்கு. மனிதர்களாகிய மனிதர்களுக்கு மட்டும் இல்ல, எந்த படைப்பினர்களுக்குமே எதுவுமே சாத்தியம் கிடையாது, எதுக்குமே எந்த கண்ட்ரோலுமே கிடையாது. எல்லா கண்ட்ரோலையும் கடவுள் வச்சிருக்கிறார். யோசிச்சு பாருங்களேன், அல்சைமர்ங்கிற டிசீஸ் உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னா, அல்சைமர் அப்படி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அல்சைமர்னா என்னன்னு எல்லாருக்கும் தெரியுமான்னு தெரியல. ஞாபக மறதி. ஞாபக மறதியுடைய முக்கிய ஸ்டேஜ் என்ன அப்படின்னா, உங்களுக்கு எப்படி சாப்பிடுறதுங்கிறதே மறந்து போயிடும். நீங்க எப்படி சாப்பிடுறதுங்கிறதே மறந்துடுவீங்க. அல்சைமர்ங்கிற அந்த வியாதி உங்களுக்கு வந்துருச்சுன்னா உங்களுக்கு எப்படி சாப்பிடுறதுங்கிறதே தெரியாது. அப்ப அதை கூட மறந்துடுங்க நீங்க. அப்படி உங்களுடைய ஞாபக சக்தியை கூட கடவுள் கண்ட்ரோல்ல வச்சிருக்கிறதுனாலதான் உங்களுக்கு எல்லாமே ஞாபகத்துல இருக்குது. எது எதெல்லாம் ஒரு ஞாபகத்துல வச்சிருக்கணும். நீங்க வாழ்நாள்ல ஒரு வருஷத்துக்கு 365 ரூபாய் நீங்க பிறந்ததுல இருந்து இது நாள் வரைக்கும் ஒரு 30 வருஷமோ 40 வருஷமோ டிராவல் பண்ணிருக்கீங்க. 30 வருஷமோ 40 வருஷமோ நடந்த எல்லா நிகழ்வுகளுமே உங்களுக்கு மைண்ட்ல இருக்குதா? ஒரு நாளைக்கு 24 மணி நேரம். அந்த 24 மணி நேரத்துல நீங்க நிமிடங்களா மொழிபெயர்த்தீங்கன்னா அதிகமா, நிமிடங்களா கன்வெர்ட் பண்ணீங்கன்னா அதிகமா இருக்கும். அதையும் நொடிகளா கன்வெர்ட் பண்ணீங்கன்னா இன்னமும் அதிகமா இருக்கும். அந்த நொடிகள்ல நடந்தது, நிமிடங்கள்ல நடந்தது, மணி நேரங்கள்ல நடந்தது எல்லாமே இது நாள் வரைக்கும் நடந்தது. நீங்க பிறந்து உங்களுக்கு எவரும் தெரிஞ்சதுல இருந்தும் கூட வச்சுக்கோங்க, அது வரைக்கும் நடந்தது உங்களுடைய ஞாபகத்துல இருக்குதா? இருக்காது. கடவுள் எதையெல்லாம் நாடுகின்றாரோ அது மட்டுமே உங்களுடைய ஞாபகத்துல இருக்கும். கடவுள் இதெல்லாம் உங்க ஞாபகத்துல இருக்கணும்னு விரும்பினாரு அப்படின்னா அதெல்லாம் உங்க ஞாபகத்துல இருக்கும். இத கூட தன்னுடைய ஞாபக சக்தியை கூட கண்ட்ரோல் பண்ண தெரியாது, கண்ட்ரோல் பண்ண முடியாது. மனிதர்களாகிய இந்த படைப்பினங்களுக்கு அது கூட கிடையாது. இனப்பெருக்கம் எப்படி செய்யறது அப்படிங்கிறது கூட மனித இனத்துக்கு தெரியாதுங்கிற. நான் தான் அதை கற்றுக் கொடுத்தேங்கிற. நீங்க ஒரு இனப்பெருக்கத்தின் மூலியமாக நீங்க இவ்வளவு இனமும் பெருகிருக்கு அப்படின்னா அதை கூட நீங்க செய்யல, அதை கூட உனக்கு தெரியாது. எப்படி இனப்பெருக்கம் செய்யறதுன்னு கூட உனக்கு தெரியாது. அதையும் நான் தான் கற்றுக் கொடுத்தேன் அப்படிங்கிற. அந்த இனப்பெருக்கத்துல ஒரு விந்து துணி வருது இல்லையா, அதை கூட உன்னால உருவாக்க முடியாது, அதையும் நான் தான் உண்டாக்குறேன் அப்படிங்கிற. அப்ப இது என்னது? மனிதன் நான் அப்படின்னு சொல்றதுக்கான முகாந்திரம் என்ன? உனக்கு அது கூட தெரியாதா அப்படிங்கும் போது நான் அப்படின்னு சொல்றதுக்கான முகாந்திரம் என்ன, அடிப்படை என்ன? நான் செஞ்சேன், எனக்கு தெரியும், எனக்கு தெரியாதா, எனக்கு ஞாபகம் இருக்காதா, எனக்கு என்னுடைய ஞாபகத்தி மேல எனக்கு அவ்வளவு நம்பிக்கை இருக்கு, என்னுடைய ஞானத்து மேல அவ்வளவு நம்பிக்கை இருக்கு, என் அறிவு எல்லாத்தையும் மிஞ்சிடும். எப்படி இது ஒரு அடிப்படை உனக்கு அதுவே தெரியாது அப்படிங்கும் போது இதெல்லாம் அடுத்த கட்டம். அதெல்லாம் எப்படி உங்களால எப்படி அதை நம்ப முடியுது? அதுதான் இருக்கிறதுலயே ரொம்ப வேடிக்கையான விஷயம். இந்த இணைத்தேவ வழிபாடுங்கிறது இப்ப புரியுதா? ஏன் அறிவுறுத்தத்தக்கதுன்னு இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து பார்ப்போம். 24 இல்ல 21 கடவுள் சொல்றாங்க, நம்பிக்கை கொண்டோரே உங்களைத்தான் சாத்தானின் காலடிச்சுவடுகளை பின்பற்றாதீர்கள். சாத்தானின் காலடிச்சுவடுகளை பின்பற்றுகின்ற எவன் ஒருவனும் அவன் தீமையையும் ஒழுக்க கேட்டையுமே ஆதரிக்கின்றான் என அறிந்து கொள்ள வேண்டும். கடவுளின் அருளும் அவருடைய கருணையும் உங்கள் பால் இல்லாதிருந்தால், நல்லா கவனிக்கணும், கடவுளுடைய அருளும் அவருடைய கருணையும் உங்க மேல இல்லாம இருந்துச்சுன்னா உங்களில் எவருமே தூய்மை அடைந்திருக்க மாட்டீர்கள்.
உங்களில் யாருமே தூய்மை இறங்கிருக்க மாட்டார். ஆனால் தான் நாடுகின்ற எவரையும் கடவுள் தூய்மைப்படுத்துகின்றார். கடவுள் செவியேற்பவர் அறிந்தவர். நான் இந்த வழிய என்னுடைய அறிவை வைத்து அடைந்தேன், என்னுடைய ஞானத்தை வச்சு அடைஞ்சேன்னு சொல்றதுக்கான எந்த முகாந்திரமுமே கிடையாது. கடவுள் நாடி இருக்கிறாரு. முகமது ஒரு மகத்தான ஒழுக்கமா இருந்திருக்கிறாரு, ஒழுக்கமா இருந்த ஒரு ஆளு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதையும் கடவுள் தான் சொல்றாரு. 68 வசனத்துல மகத்தான ஒரு ஒழுக்க மாண்பினை கொண்டு நீர் ஆசீர்வதிக்கப்பட்டுள்ளீர் அப்படின்னு. நான் தான் உனக்கு ஒழுக்கத்தை கொடுத்தேங்கிற. நீ ஒழுக்கமா இருக்கிறவன்லாம் கிடையாது. மனித இனமா வந்து எந்த ஒரு மனிதர்களும் ஒழுக்கமா இருக்கக்கூடிய படைப்பினங்கள்லாம் கிடையாது. ஆனாலும் நீ ஒழுக்கமா இருக்கிறீனா அதுக்கு நான் தான் காரணம் அப்படிங்கிறாரு. அதுக்கு கடவுள் மட்டும்தான் காரணம், வேற யாருமே காரணம் கிடையாது. நான் என்னை கட்டுப்படுத்திக்கிட்டேன், நான் இந்த தப்பை செய்யாம என்னை பாதுகாத்துக்கிட்டேன்னு சொல்றதுக்கான முகாந்திரம் இல்ல. உங்களை கடவுள் கட்டி போட்டு வச்சிருக்கிறதுனால நீங்க அந்த தப்பை செய்யாம இருக்கிறீங்க. சப்போஸ் கடவுள் அதை அவித்து விட்டாருன்னா நீங்க ரொம்ப 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 மோசமானவர்களா இருப்பீங்க. நீங்க யாருமே நல்லவர்கள் கிடையாது. ஆனாலும் நான் நல்லவேன்னு கிளைம் பண்றவன் இருக்கான்ல, அவன் இணைத்து வழிபாடு செய்யறான். கடவுளுக்கு இணையா தன்னை வச்சு ட்ரை பண்றான். நான் நல்லவன், நான் நல்லறியாளன் கிடையாது. கடவுள் அப்படி வச்சிருக்கிறதுனால நம்ம நல்லவங்க. கடவுள் அதை விடணும்னு நாடிட்டாருன்னா நம்ம யாருமே தூய்மையானவர்கள் கிடையாது, ஒழுங்கானவர்கள் கிடையாது, நல்லவர்கள் கிடையாது. இந்த இனத்துவ வழிபாடு அப்படிங்கிறதே ஒரு பெரிய பாரம். என்னால செய்ய முடியும் போது அது ஒரு பெரிய பாரத்தை சுமக்கிற மாதிரி, ஒரு பெரிய உங்களால சுமக்க முடியாத ஒரு லோட உங்க மேல நெஞ்சில ஏற்றி வச்சுக்கிற மாதிரி. அதனாலதான் இயேசு மட்டும் இல்ல, ஒவ்வொரு நபிமார்களும் ஒவ்வொரு தூதரும் இயேசு வந்தவுடனே என்ன சொன்னார்? நீங்க பைபிள் படிச்சிருக்கீங்களா? பைபிள்ல அவர் உலகம் வந்த உடனே அவங்க எல்லாம் எல்லாரும் கூப்பிட்டு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கின்றவர்களே என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். கரெக்டா? எல்லாரும் கஷ்டப்படுறீங்க, எல்லாரும் ஒரு பாரத்தை சுமக்குறீங்க, இவங்க எல்லாருமே ஏன்ட்ட வாங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தரேன். என்ன இளைப்பாறுதல் அது? என்ன இளைப்பாறுதல்னா கடவுள் அவரை தவிர வேறு தெய்வம் இல்லை. அதுதான் இளைப்பாறுதல். கடவுள் அவரை தவிர வேறு எவரும் கட்டுப்படுத்தவில்லை. அவர் மட்டுமே அனைத்தையும் கட்டுப்படுத்துகின்றார். நீங்க எதையுமே செய்யல, கடவுள் தான் செய்யறாரு. மீன் பிடிக்கிற சமூகமா இருந்துச்சு இயேசு. அவங்களெல்லாம் கூப்பிட்டுதான் அந்த பிரசங்கத்தை பண்றாரு. அவங்கெல்லாம் அதுக்கு முன்னாடி சப்பாத் அப்படிங்கிற ஒரு விஷயத்த குடுக்குறாங்க. அந்த சப்பாத்தையும் அவங்க மீறி மீன் பிடிக்க போறாங்க, அவங்க தொழில் ஈடுபடுறாங்க. இப்ப நம்மளுக்கு சும்மா மாதிரி. கரெக்டா? இதுக்கு அடுத்தெல்லாம் இதெல்லாம் நினைவுபடுத்துறதுக்கு இயேசு வர்றாரு. இப்படி எல்லாம் நீங்களே பால்படுத்திக்கிட்டீங்க, உங்க மத்தியில நான் வந்திருக்கிறேன், நீங்க எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறீங்க. அதெல்லாம் அவங்க என்ன நினைச்சு செய்யறாங்கன்னா, அந்த நாள்லயே நான் வியாபாரம் செஞ்சேன்னா என்னுடைய சுமை குறைஞ்சிடும் அப்படின்னு நினைச்சு வியாபாரம் செய்யறாங்க. ஆனா இயேசு சொல்றது என்ன சொல்றாரு? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கின்றவர்களே அந்த இடத்துல ஆரம்பிக்கிறாரு. அதுக்கு அர்த்தம் என்னன்னா, அவங்க ஜும்மாவையும் விட்டுட்டு, அவங்களுடைய சப்பாத் அந்த தினத்தையும் விட்டுட்டு அவங்க வேற ஒரு தொழில்ல ஈடுபடுறாங்கல்ல, அது மூலியமா வியாபாரத்தை பிரிக்கிறாங்க. அது அவங்களுடைய சுமை எந்த விதத்துல லேசாக்கல. அது என்ன செஞ்சுச்சு அப்படின்னா, அவங்களுடைய சுமை ஏற்கனவே இருக்கக்கூடிய சுமைக்கு கூடுதலாக இன்னும் கொஞ்சம் சுமையத்தான் கூட்டுச்சு. ஏன்னா அவங்க இணைத்து வழிபாட்டுல இருந்தாங்க, தன்னுடைய வியாபாரத்தை இணையா வச்சுக்கிட்டு இருந்தாங்க, தன்னைத்தான இணையா வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அவங்க எல்லாம் சுமை அவ்வளவு ஒரு பாரத்தை சுமக்கும் போது கரெக்டா அது நெத்தி பொட்டில் அடிக்கிற மாதிரி ஏசு என்ன சொல்லி கூப்பிடுறாருன்னா, இவ்வளவு வெயிட்ட நீங்க தூக்காதீங்களா, உங்களால அதை தூக்க முடியாது, ஏன்ட்ட வாங்க, நான் உங்களுக்கு அதை இறக்கி வைக்கிறேன். ஒவ்வொரு நபிமார்களும் ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே சொல்ற ஒரே விஷயம் கடவுள் தான், கடவுள் மட்டும் அப்படிங்கிறதுதான். லா இலாஹ இல்லல்லாஹ், கடவுளை தவிர வேறு தெய்வம் இல்லை. யாருக்கும் எந்த, அதனாலதான் ரஷாத் காட் இஸ் ரன்னிங் எவ்ரிதிங் அப்படிங்கிற வார்த்தை குர்ஆன்ல இருக்குதா? குர்ஆன்ல இல்ல. குர்ஆன்ல இருக்குதா? யாருக்காவது தெரியுமா காட் இஸ் ரன்னிங் எவ்ரிதிங்ன்ற வார்த்தை? குர்ஆன்ல கிடையாது. ஆனா 6200 சொச்ச வசனங்களையும் நீங்க படிச்சீங்கன்னா அது அனைத்தினுடைய சாரமுமா காட் இஸ் ரன்னிங் எவ்ரிதிங் இருக்குது. அது அனைத்துமே உங்களால குர்ஆன் என்பது நல்லா தெரிஞ்சுக்கணும். எப்படி வாழணும்னு கத்துக் கொடுக்கிற புஸ்தகம் கிடையாது. உங்களால அது முடியவே முடியாதுன்னு கத்துக் கொடுக்கிற புஸ்தகம். அதை நம்மளுக்கு யாருக்குமே தெரியல. நம்மளால முடியாது, உன்னால இப்படி எல்லாம் வாழ முடியாது, நீ என்ன சரணடைஞ்சிட்ட, எனக்கு அர்ப்பணிச்சிட்டீங்கன்னா உன்னை நான் இப்படி எல்லாம் வாழ வைப்பேன்னு கத்துக் கொடுக்கிற புஸ்தகம். முழுக்க முழுக்க ஒரு கடவுள் கொள்கையில் மட்டுமே, அவருக்கு மட்டுமே சக்திகள் இருக்குது அப்படிங்கிறத போதிக்கக்கூடிய புஸ்தகம்.
உங்களுடைய இயலாமையை சுட்டி காட்டக்கூடிய புஸ்தகம். நீங்க இப்படிப்பட்ட பலவீனமானவர்கள் என்பதை வெளிக்காட்டக்கூடிய புஸ்தகம். அப்படித்தான் குர்ஆன் இருக்குது. அப்ப எதுவுமே முடியாத மனிதன், எதுவுமே இயலாத மனிதன். யோசிச்சு பாருங்களேன். இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து பார்ப்போம். தூங்குங்களா அதுபவத்துக்கு அமலுக்கு. அல்ஹம்துலில்லாஹ் ஷஹதன் லா இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ். கடவுளை தவிர வேறு தெய்வம் இல்லை என்று சாட்சியம் பகிர்கின்றவனாக இந்த ஜும்மாவின் 2ஆம் முறை ஆரம்பம் செய்யும். 13-14 சொல்றாங்க, அவரை இறைஞ்சுவது மட்டுமே முறையான வேண்டுதலாகும். அதே சமயம் அவரை அன்றி அவர்கள் இறைஞ்சும் போலி தெய்வங்கள் எவ்விதத்திலும் பதிலளிக்க இயலாது. எனவே அவர்கள் தண்ணீரை நோக்கி தங்கள் கைகளை நீட்டிக் கொண்டவர்களை போன்றவர்கள். ஆனால் அவருடைய வாய்களை எதுவும் அறைவதில்லை. நம்ப மறுத்தவர்களின் வேண்டுதல்கள் வீணாகி போனதையே ஆகும். அனைத்துக்குமே இந்த ஒரு பெரிய பேராகிராஃப் இருக்குதுல்ல, இந்த பேராகிராஃப ரொம்ப ஷார்ட்டா சொல்லணும். இன்னும் அவரே ஷார்ட்டா தான் சொல்லியிருக்காரு. இன்னமும் ஷார்ட்டா சொல்லணும்னா, ஒவ்வொரு விஷயத்துக்கும் அவரை நம்பி இருங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் அவர்கிட்ட கேளுங்க. நான் தேர்ந்தெடுக்கிற சுதந்திரத்தை நான் எடுத்துட்டு வந்துட்டேன். இனிமே தேர்ந்தெடுக்கிற பொறுப்பு என்னோடதுதான். அதனால நான் தான் சரியா தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க தோத்து போயிருவீங்க. அப்படின்னு நினைச்ச உடனே நீங்க தோத்து போயிருவீங்க. நான் எல்லார்ட்டையுமே வைக்கிற சவால் ஒண்ணு இருக்கு. இந்த மாதிரி சொல்றவங்கள்ட்ட ஒன்னே ஒண்ணுதான் கேட்டேன், ஒரு கேள்விதான் கேட்டேன். அந்த கேள்வி என்ன அப்படின்னா, நீங்க தானே சரியானதை தேர்ந்தெடுக்கணும், நீங்க தானே இது வரைக்கும் சரியானதை தேர்ந்தெடுத்துக்கிட்டு இருந்தீங்க. நீங்க நம்பிக்கை கொண்டவர்களுடைய நிலைன்னு ஒண்ணு இருக்கு. அச்சம் மற்றும் கவலைகளை கடந்த ஒரு நிலை. அவங்களுக்கு அச்சமும் இருக்காது, கவலைப்படவும் மாட்டாங்க. நீங்க இன்னைக்கு முடிவெடுங்க, இன்னைக்கு அதை தேர்ந்தெடுங்க. நாளைக்கு நீங்க நம்பிக்கையாளர்களா மாறி இருக்கணும். அப்படி மாறல அப்படின்னா அது ஏன்னு யோசிங்க அப்படின்னு சொல்லுங்க. இன்னைக்கு ஏன்னா அவங்கள்ட்ட தானே தேர்ந்தெடுக்கிற சுதந்திரம் இருக்குது. நான் தானே தேர்ந்தெடுக்கணும், நான் தானே சரியானதை தேர்ந்தெடுக்கணும். நான் இன்னைக்கு தேர்ந்தெடுத்து நாளைக்கு அப்படி நன்னறியாக நான் மாறணும். முடியுமா? அவங்க நான் இதை செஞ்சு காட்டுறேன்னு கூட நான் சொல்ல மாட்டாங்க. சொல்றதுக்கு அவங்களால முடியாது. ஏன்னா தெரியும் அவங்களுக்கு, அவங்களுடைய ஆள் மனசுல அது நல்லாவே பதிஞ்சிருக்கு. அவங்களால முடியாது அப்படிங்கிறது. டைமும் கொடுக்கலாம். ஒரு 3 நாள் எடுத்துக்கங்க, ஒரு வாரம் எடுத்துக்கங்க, ஒரு வருஷம் எடுத்துக்கங்க. நீங்க அதுக்குள்ள மாறணும் அப்படின்னாலும் அவங்க அந்த சவாலை ஏற்றுக்க மாட்டாங்க. ஏன்? ஏன்னா அவங்க கையில தான் இருக்குது. ஆனா ஏன் அவங்களால அது முடியாதுன்னு நினைக்கிறாங்க? ஏன்னா முடியாது. அப்ப நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, ஒன்னே ஒண்ணுதான் செய்யணும். முழுவதுமாக அவரிடம் மட்டுமே நம்மை நாமே ஒப்படைக்க வேண்டும். அவர்கிட்ட தான் எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டே இருக்கணும். நீங்க பிரார்த்தனைன்னு செஞ்சாலே, அதாவது உங்களுடைய அந்த பிரார்த்தனைனா இது எனக்கு கொடுங்க, அதை எனக்கு கொடுங்க அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. கடவுள் எதையெல்லாம் பிரார்த்திக்க சொல்லி குர்ஆன்ல சொல்றாரோ அதுதான் சரியான பிரார்த்தனை. ஏன்னா மனித நிலம் ஒரு தற்குறி. அது ஏன் அப்படின்னா, அது கடவுள் சொல்றாரு, உங்களுக்கே நல்லது எது, உங்களுக்கே கெட்டது எதுன்னு உங்களுக்கே தெரியாது. நீங்க சில சமயம் நல்லதா இருக்கிறத வெறுக்கவும் செய்றீங்க, கெட்டதா இருக்கிறத நேசிக்கவும் செய்றீங்க. உங்களுக்கே தெரியாதுறாங்கிற. கரெக்டா? அதனால அவர்கிட்ட அவர் சொல்லி கொடுக்குறாருல நம்மளுக்கு பிரார்த்தனைன்னு சொல்லி, அதுதான் சரியான பிரார்த்தனை. எனக்கு இதை கொடுங்க, அதை கொடுங்க, அது உங்களுக்கு நல்லது செய்யும் கெட்டது செய்யும் நம்மளுக்கு தெரியாது. சோ அந்த பிரார்த்தனைகளை நம்ம கடவுள்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கணும். சாத்தான் ஒரு திட்டத்துடன் அவர்களை அணுகும் போதெல்லாம், இந்த வசனம் படிச்சிருக்கீங்கல்ல, நிறைய பேர் சொல்லியும் கேள்விப்பட்டிருக்கீங்க. உங்களுடைய ஒரு திட்டத்துடன் அவர்களை அணுகும் போதெல்லாம் அவர்கள் நினைவுபடுத்திக் கொள்வார்கள், அத்துடன் அவர்கள் காணக்கூடியவர்களாகவும் மாறிவிடுவார்கள். இது சாத்தானுடைய கிசுகிசுப்புங்கிறது தூய்மையான நம்பிக்கையாளர்களுக்கு தெளிவா தெரிஞ்சிடும். நம்பிக்கையாளர்களுக்கு தெளிவா தெரிஞ்சிடும். உடனே அவர்கள் கடவுளிடம் பாதுகாப்பு தேடுவார்கள். கரெக்டா? அப்ப A to Z ஒவ்வொன்றையும் நீங்க கடவுள்கிட்ட ஒப்படைச்சு கடவுள்கிட்ட தான் கேட்கணும். நீங்க குர்ஆனிய பிரார்த்தனைகள் எல்லாத்தையுமே உங்களுடைய வாழ்க்கையில நீங்க பொருத்தி பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா அதுவே போதுமானதா இருக்கும். எல்லா சூழ்நிலைகளுமே அந்த பிரார்த்தனைகளே உள்ளடக்கிடும். ஒரு வசனத்துல கடவுளுடைய அந்த ஞானத்தை யோசிச்சு பாருங்களேன். மனிதன் தன் வாழ்நாள்ல எவ்வளவு கஷ்டப்படுறான், என்னென்னலாம் கஷ்டப்படுறான் அப்படிங்கிறத ஒரே வசனத்துல சொல்லியிருப்பார். நிச்சயமாக நாம் உங்களை ஓரளவு பயம், பசி, வாழ்வு மற்றும் விளைச்சல் இவற்றின் மூலமாக நாம் சோதிப்போம். உங்க வாழ்நாள்ல நீங்க படுற எல்லா துயரமுமே இதுக்குள்ளதான் இருக்கு. இதை தாண்டி வெளியில எங்கேயுமே போகாது. அவ்வளவு ரத்தின சுருக்கமா சொல்லியிருப்பாரு. அதே மாதிரிதான் இந்த பிரார்த்தனைகள் இருக்குது இல்லையா, அதை நம்மளுக்கு ரத்தின சுருக்கமா கொடுக்குறாரு. நம்ம வாழ்நாளுக்கு இந்த பிரார்த்தனைகளே போதுமானது.
நம்ம வாழ்நாளுக்கு இந்த பிரார்த்தனைகளே மிகவும் போதுமானது. 6:23 சொல்றாங்க, நாசம் விளைவிக்கின்ற அவர்களுடைய மறுமொழியாவது இந்த இரட்சகரான கடவுள் மீது ஆணையாக நாங்கள் ஒருபோதும் ஒளித்தீவு வழிபாடு செய்பவர்களாக இருந்ததில்லை. இதை யாரு சொல்லுவா? நாசம் விளைவிக்கின்ற அவருடைய கடவுளை பார்த்துட்டாங்க. நல்லா யோசிக்கணும், இந்த சினாரியோவை நல்லா யோசிச்சு பாருங்க. மறுமையை பார்த்துட்டாங்க, கடவுள் இருக்கிறாருங்கிறது தெரிஞ்சு போச்சு, கடவுள் வந்துட்டாரு, எல்லாத்தையும் கட்டுப்படுத்த அவர்கிட்டதான் எல்லா கட்டுப்பாடு இருக்குதுங்கிறது எல்லா திரைகளையும் விளக்கிடுறோம்னு சொல்றாரு. உங்க கண்ணுக்கு முன்னாடி காதுக்கு முன்னாடி போடப்பட்ட எல்லா திரைகளையும் விளக்கிடுறோம்னு சொல்றாரு. அப்ப எல்லாமே தெளிவா தெரியுது. எக்கு போல கூர்மை அடைந்து அவன் பார்வை விளங்குகிறார். அவருடைய பார்வை அவ்வளவு தெளிவா இருக்குமா? அப்ப எல்லாமே தெரிஞ்சு போச்சு. ஆனாலும் அங்க போய் அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, நாசம் விளைவிக்கின்ற அவர்களுடைய மறுமொழியாவது எங்கள் இரட்சகரான கடவுள் மீது ஆணையாக நாங்கள் ஒருபோதும் ஒளித்தீவு வழிபாடு செய்வர்களா இருந்தது. எப்படி சொல்றான்? அது சிலைய வணங்கணும் இல்ல, சிலைய வணங்கினவனா இருந்தா அதை ஒத்துக்கிட்டு இருக்கணும் அந்த இடத்துல. ஆனா இல்லைங்கிறான். அப்ப எது அவனை இல்லைன்னு சொல்ல வச்சுச்சு? கடவுளை பார்த்துட்டான், கடவுள் வந்துட்டாரு அந்த இடத்துல, கடவுள் இருக்கிறாரு, எல்லாமே தெரிஞ்சு போச்சு. ஆனாலும் நான் ஒளித்தீவு வழிபாடு செய்யலன்னு போய் சொல்றான். அவன் எதை நம்பிக்கிட்டு இருந்தாலும் அதை சொல்றான். எது அவனை நம்ப வச்சுச்சு? குர்ஆனுடைய வசனங்கள் ஒவ்வொரு வார்த்தையும் ரொம்ப நுட்பமா கவனிக்கணும். நான் என் குழந்தைய கூட்டிட்டு ஒரு ஆஸ்பத்திரிக்கு போனேன், காய்ச்சல் அடிக்குதுன்னு சொல்லிட்டு. அப்ப என் குழந்தைய கூட்டிட்டு நான் ஆஸ்பத்திரிக்கு போன இடத்துல அந்த டாக்டர்கிட்ட ஒரு வார்த்தையை தவறி விட்டுட்டேன். என் குழந்தை ரொம்ப அக்ரெசிவா பிஹேவ் பண்ணுது அப்படின்ட்டு. உடனே அவர் சொல்றாரு, அக்ரெசிவா? என்ன அக்ரெசிவா பிஹேவ் பண்ணுது, எப்படி பிஹேவ் பண்ணுதுன்னு சொல்லிக்காதுங்க அப்படின்னு. அப்புறமா இந்த மாதிரி அடம் பிடிக்குது, சவத்த பையன் சுரண்டுது, கோவப்படுது, பல்ல கடிக்குது, இதெல்லாம் அக்ரெசிவ்ங்கிற வார்த்தைக்கான அர்த்தம் இல்லையே. அக்ரெசிவ்ங்கிறது மூர்க்கத்தனம்னு அர்த்தம். அந்த குழந்தை உங்களால கட்டுப்படுத்தவே முடியாது, அவ்வளவு மூர்க்கத்தனமா இருக்குன்னு அர்த்தம். அதுக்கு பேர் தான் அக்ரெசிவ், இதுக்கு பேர் அக்ரெசிவ் கிடையாது. அப்ப வார்த்தைகள் ஒவ்வொன்றும் எவ்வளவு நுட்பமானது. இப்ப கடவுள்கிட்ட இருந்து வந்த வார்த்தைகள் எவ்வளவு நுட்பமானதா இருக்கணும். அப்ப அதை நீங்க எவ்வளவு நுட்பமா உன்னிப்பா கவனமா நீங்க கவனிக்கணும். வார்த்தை ஒரு சாதாரண வார்த்தைகளுக்கே இவ்வளவு அர்த்தம் இருக்கு. இது கடவுள்கிட்ட இருந்து வந்த வார்த்தைகள் எவ்வளவு நுட்பமானதா இருக்கும், அதை அவ்வளவு நுட்பமா கவனிக்கணும். அப்ப நாசம் விளைவிக்கின்ற அவர்களின் மறுமொழியாவது நாங்க ஒளித்தீவு வழிபாடு செய்வர்களா இருந்ததில்லைன்னு எப்படி சொல்லுவாங்க? யோசிக்கணும் கரெக்டா. ஏன் அப்படின்னா அதை ஒளித்தீவு வழிபாடு செஞ்சுக்கிட்டு இருக்கான். எதை எப்படி செஞ்சுக்கிட்டு இருக்கானா, தன்னைத்தானே வழிபட்டுக்கிட்டு இருந்திருக்கான். நான் தான் சரியானதை செய்யணும், நான் தான் சரியா தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலை. அப்படிங்கும் போது அது நாசம் விளைவிக்கின்ற ஒரு மறுமொழிங்கிறாரு. அது நாசம் விளைவிக்கக்கூடிய ஒரு விஷயங்கிறாரு. மிகவும் நுட்பமான சாத்தானிய வலை ஏன் தெரியுமா? நான் அப்படிங்கிறது. சைத்தான் முதல்ல பிரகடனிச்சதே, கடவுள்கிட்ட பிரகடனிச்சதே மத்த எந்த விஷயத்தையுமே கிடையாது. நீங்க செய்யற மாதிரி என்னாலே செய்ய முடியும்ல அப்படிங்கறதான் அதை பிரகடனிச்சான். அதை மக்கள் மத்தியில திணிச்சது எதை தெரியுமா? அதுவும் அதே விஷயத்தான். மிகவும் நுட்பமான சாத்தானிய வலை அது. அது ரொம்ப நுட்பமா இருக்கும், உங்களுக்கே தெரியாது. அதனாலதான் மறுமையில போய் கூட அவன் கடவுள் மேல சத்தியம் பண்றான். நான் சத்தியம் பண்ண சொல்றேன், ஒளித்தீவு வழிபாடு நான் செய்யலன்ட்டு. அப்ப நான் அப்படிங்கிற விஷயத்த எவ்வளவு நுட்பமா உங்களுக்கு அதை படிச்சு வச்சிருக்கான்றத பாருங்க. அந்த சாத்தானிய சித்தாந்தம்ங்கிறதே நான் அப்படிங்கிறதுதான். என்னால செய்ய முடியும், என்னால சரியானதை தேர்ந்தெடுக்க முடியும் அப்படிங்கும் போது நீங்க தோத்துடுறீங்க. அவர் இந்த உலக வாய்ப்பை ஃபுல்லா அவங்களுக்கு கொடுத்திருக்கிறார். நம்பிக்கையாளர்களுக்கு நற்செய்தியாகவும் நம்ப மறுப்பவர்களுக்கு எச்சரிக்கையாகவும் இதை கொடுத்திருக்கிறார். நம்ப மறுப்பவர்களுக்கான சவாலாகத்தான் இந்த குர்ஆன் இருக்குது. முடிஞ்சா இந்த குர்ஆன்ல இருக்கிற அந்த வாழ்க்கை, அதுதான் ஒழுக்கமான வாழ்க்கை, அதை நீ வாழ்ந்து காட்டு. எத்தனை சரணடைந்தவர்கள் அந்த ஒழுக்கமான வாழ்க்கை வாழ்ந்திருப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? இங்க உட்கார்ந்து இருக்கிறவங்கல்ல, நான் குர்ஆன்ல இருக்கிற அட்டவணைப்படி எல்லாத்தையும் நான் ஃபாலோ பண்ணிட்டேன்னு சொல்லக்கூடியவங்க எத்தனை பேர் கை தூக்க முடியுமா? இல்ல. ஏன்? ஏன்னா நம்ம மனசுக்குள்ளக்க அது ஆழமா பதிஞ்சிருக்குது. எது? நான் அப்படிங்கிற சித்தாந்தம். அதை உடைக்கணும். அதை எப்படி உடைக்கணும் அப்படின்னா, முழுக்க முழுக்க கடவுள்கிட்ட மட்டுமே நீங்க பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு இருந்தா அவர் நாடுனா அவர் உங்களை அதுல இருந்து இடையில கூட்டிட்டு வந்தார். இல்லாத பட்சத்துக்கு உங்களால அந்த நுட்பமான சாத்தானிய வலை இல்லை. இங்க பாருங்க, உலகத்துல பெரும்பான்மையான மக்கள், பெரும்பான்மையான மதத்தை சேர்ந்தவர்கள், பெரும்பான்மையான இனக்குழுக்கள், இவங்க எல்லாருமே நான் தான் செய்யணும்னு சொல்றோம்.
இதுல பொறுப்பு என்னுடையதுன்னு சொல்றவங்க ரொம்ப 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 சொற்பமானவர்கள் மட்டுமே இது கடவுளின் திட்டம்னு சொல்லக்கூடியவங்க. நீங்க கடவுளுக்கு நன்றி சொல்றீங்களா? கடவுளுக்கு நன்றின்னு சொல்றீங்கல்ல, அப்ப நான்ங்கிற அந்த விஷயத்தை மறந்தாத்தான் நீங்க நன்றினே சொல்ல முடியும். யோசிச்சு பாருங்க, ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு கிடைச்சிருச்சு, நீங்களும் அந்த விஷயத்துல இன்வால்வ் ஆகிருக்கிற மாதிரிதான ஒரு சீன் தான் அந்த இடத்துல இருக்கும். ஆனா நீங்க கடவுளுக்கு நன்றின்னு சொல்லும் போது இது எதுவுமே எனக்கு இதை கொடுக்கல, கடவுள் மட்டும்தான் கொடுத்தாருன்னு சொல்லும் போது நீங்க நன்றி சொல்றீங்க. இந்த நன்றி சொல்றது கூட எதுக்குன்னு நீங்க யோசிச்சிருக்கணும். கடவுள் ஒவ்வொரு விஷயத்தையும் இன்ஷா அல்லாஹ் செய்ய சொல்றாங்கன்னா அதுல ஒரு அர்த்தம் இருக்கு. இது எல்லாமே என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய அகந்தையை கொல்லும் வழி. நான் அப்படிங்கிற அந்த அகந்தையை கொள்றதுக்குள்ள வழி. நம்ம சிலைகளை வணங்கல, நம்ம பொறுத்த வழிபாடு செய்யல. ஆனா நம்ம நான்கிற சித்தாந்தத்துல இருந்தோம் அப்படின்னா, அந்த சாத்தானிய சித்தாந்தத்துல இருந்தோம் அப்படின்னா மறுமையில நம்மளும் போய் சொல்லுவோம், உங்க மேல சத்தியமா நான் இது வரைக்கும் பொறுத்த வழிபாடு செய்யவே இல்லை, அப்புறம் எதுக்கு என்ன தூக்கி நரகத்துல போடுறீங்கன்னு கேட்போம். கடவுள் எல்லாம் அறிந்தவர் அப்படிங்கறத கூட அதை அந்த இடத்துல கேள்வி கூட கேட்டிருக்க கூடாது. அது கேள்வி கேட்கறாங்கன்னு உங்களுக்கு தெரிய வேணாமா? கடவுள் எல்லாம் அறிந்தவருங்கிறத மீறிதான் அந்த கேள்வியே வருது. நீங்க என்ன நரகத்துல போடுறீங்கன்னா ஒரு தப்பான டிசிஷனை நீங்க செஞ்சுட்டீங்க அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் அது. கடவுள் அனைத்தையும் முழுமையாக கட்டுப்படுத்துகின்றார் அப்படிங்கிறது மட்டும்தான் இனத்தின வழிபாடு இல்லாத சரியான ஒரே கொள்கை. அதுக்குள்ளக்க வரணும். அதுக்கு என்னென்ன சந்தேகங்கள்லாம் வருதோ அதையெல்லாம் நீங்க யாருக்கெல்லாம் தெரியுமோ, யாருக்கெல்லாம் கடவுள் அதை கத்துக் கொடுத்திருக்காரோ அவங்களையெல்லாம் நாடி நீங்க கிளியர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஆனா எப்பயுமே நீங்க திரளாக மிஸ் ஆகிடக்கூடாத ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா அது ஒரே மையப்புள்ளிதான். அதுதான் காடிஸ் ரன்னிங் எவ்ரிதிங். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அந்த இடத்துல இருந்து நான் ஒழுக்கமா இருக்கணும், நான் கற்பு நெறியை பாதுகாக்கணும், உங்களால முடியாது. இவ்வளவு நாள் நீங்க கற்பு நெறியை பாதுகாத்துக்கிட்டு இருக்கிறீங்கன்னா அதுக்கு காரணம் நீங்க இல்ல. அதை நல்லா புரிஞ்சுக்கணும். கடவுள் உங்களை அப்படி வச்சிருக்கிறதுனால நீங்க அப்படி இருக்கிறீங்க. கடவுள் உங்களை விட்டுட்டாரு அப்படின்னா நீங்க அப்படி இருக்க மாட்டீங்க. அப்ப முழுக்க முழுக்க அவர்கிட்ட மட்டுமே நம்ம பொறுப்பேற்படுத்தணும், அவரை மட்டுமே சார்ந்து இருக்கணும், அவரிடம் மட்டுமே அனைத்து சக்திகளும் உள்ளன அப்படிங்கிறத ஏத்துக்கிட்டு இருக்கணும். என்கிட்ட ஒருத்தர் கேட்டாரு, ஏங்க சூரியன் வருது போகுது, சூரியன் வருது போகுதுன்னு சொல்லுவீங்களா, இல்ல சூரியன் எரிக்குது இப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வார்த்தை பிரயோகத்துல கூட ரொம்ப கவனமா இருக்கணும். மேரிட்ட நான் ஏற்கனவே நிறைய பேர்ட்ட சொன்னாங்க, மேரிட்ட போய் இது உனக்கு எங்க இருந்து கிடைச்சிச்சுன்னு கேட்கும்போது அவங்க எதையே சொல்லல, இது கடவுள்கிட்ட இருந்து கிடைச்சிச்சுன்னு சொல்றாங்க. இது இவர் என்கிட்ட கேட்கும்போது நான் சொல்றேன், தமிழ்நாட்டை ஆட்சி செய்யறவர் யாரு? ஸ்டாலின் சொல்றாரு. நான் சொல்றேன் கடவுள். அவரை அதால ஏத்துக்க முடியல. வார்த்தை பிரயோகத்துக்கு கூட நம்ம அதை எக்ஸ்பிளைன் பண்ணாத ஒரு அதுதான் உச்சபட்ச நிலை. அதுக்குத்தான் ரஷாதா சொல்றாரு, எது உச்சபட்ச நிலையோ அந்த நிலையை டார்கெட் பண்ணுங்க. அப்ப அதுதான் உச்சபட்ச நிலை. அதை கூட நம்ம கடவுள் நாட்டம், கடவுள் தான் கட்டுப்படுத்துற அப்படின்னு நீங்க சொல்லணும். அப்படிங்கிற வார்த்தை தான் உங்க வாயில இருந்து வரணும். அதுக்காகத்தான் நேருடைய வரலாறே நம்மளுக்கு கடவுள் காட்டுறாரு. அவங்க எதை கேட்டாலும் அவங்க வேற ஒண்ணும் சொல்றது கிடையாது, கடவுள்னு தான் சொல்றாங்க. சேர் எங்க இருந்து கிடைச்சிச்சுன்னு கேட்டா இவங்க கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு போயிடலாம்ல. கேக் எங்க இருந்து கிடைச்சிச்சுன்னு கேட்டா இவங்க கொடுத்தா, ஆனா அதெல்லாம் சொல்லல, கடவுள் தான் கொடுத்தாருன்னு சொல்றாங்க. சூரியனை இவங்க கேட்கும்போது நான் அவங்களுக்கு சொன்னேன், சூரியனை ஒளிரக்கூடியதாகவும் எரியக்கூடியதாகவும் ஆக்கியவர் எவர் அப்படின்னு கேட்டேன். ஆக்குனது யாரு? சூரியன் இந்த திசையில தான் உதிக்கணும், இந்த திசையில தான் மறையணும்னு பிக்ஸ் பண்ணது யாரு? கடவுள். சூரியன் இந்த நேரத்துக்கு தான் வரணும், இந்த நேரத்துக்கு தான் மறையணும்ன்ற நேரத்தை பிக்ஸ் பண்ணது யாரு? கடவுள். சூரியனுடைய வடிவமைப்பை இப்படி வடிவமைச்சது யாரு? கடவுள். சூரியன்ல இருந்து பூமியை இவ்வளவு தொலைவுல ஒளியாண்டுகள் கடக்கக்கூடிய தொலைவு, ஒளியாண்டுகள் கடக்கக்கூடிய தொலைவுல ஒரு லைட் ஸ்பீடு, அதாவது லைட் எவ்வளவு வேகமா டிராவல் பண்ணுதோ அவ்வளவு வேகமா டிராவல் பண்ணீங்கன்னா இத்தனை வருஷத்துல சூரியனை நீங்க அடைஞ்சிடலாம். அப்படி பிக்ஸ் பண்ணவர் யாரு? கடவுள். நீங்க சூரியனுக்கு கொஞ்சம் முன்னாடி இருந்தீங்கன்னா இந்த உலகமே எரிஞ்சு சாம்பலாயிடும். கொஞ்சம் நான் சொல்றது கொஞ்சம், நீங்க கொஞ்சம் பின்னாடி இருந்தீங்கன்னா இந்த உலகமே உறைஞ்சு போயிடும், உயிர்கள் வாழ தகுதி இல்லாத ஒரு இடம் ஆயிரும். அப்ப இப்படி எல்லாம் வடிவமைச்சது யார்? கடவுள். இப்ப சூரியன் வருதா கடவுள் செய்யறார் அப்படின்னு கேட்டேன். அப்ப நீங்க வார்த்தையை கூட ரொம்ப கவனமாகவும் நுட்பமாகவும், ஏன்னா அந்த வார்த்தைகள் ஒருத்தவங்க ஏற்படுத்துற தாக்கமே, நம்ம மனசுக்குள்ள ஏற்படுத்துற தாக்கமே அவங்களுடைய வார்த்தைகளா தான் இருக்கும். அந்த வார்த்தைகள் நம்மளுக்குள்ள வரணும்னா கூட, ஃபில்டர் ஆகி வரணும்னா கூட
அதுக்கும் கடவுளுடைய உதவி தேவை. கடவுளிடம் மட்டுமே முழுமையாக ஒப்படைத்தவர்களாக இந்த வாழ்க்கையை நம்ம வாழ்ந்து முடிக்கணும். இதுக்காக அவர்கிட்ட பிரார்த்தனை செய்யணும். இதோட சும்மா உரையை முடிச்சுக்கிறேன். அக்கிமசலா.